வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய துணை தேடும்போது அத்தியாயம் 6. அது ஒரு திரைப்பட காட்சியைப் போல இருந்தது. முகத்தில் கடுமை பொங்க இவரை பார்க்க தியாகேஷன் நின்று கொண்டிருந்தார். இடுப்பில் கைகளை வைத்த வண்ணம் மிகவும் வியப்புடன் மகன் சோமி எதிரே நின்று கொண்டிருந்தான். சுடிதார் குர்த்தா அலங்காரத்திலே மார்புடன் புத்தகங்களை அணைத்த வண்ணமே முன்னரே வாயிற்படியருகே விமலா நின்றாள். வயதுக்கு கூட மதிப்பு கொடுக்காது வந்தவளை நிறுத்தி வைத்து அகம்பாவத்துடன் பேசினார் தியாகேசன். என்னம்மா, விரைவாக சங்கதியை சொல்லிவிட்டு வந்த வழியே நீங்கள் போனால் மரியாதையாக இருக்கும். மிரட்டும் குரலில் சாரதாவை கோபத்துடன் வெறித்தார். அதை அவள் சட்டை செய்ததாகவே தெரியவில்லை. ஏமா விமலா, உனக்கு குமார் என்கிற வாலிபனை தெரியுமா? இன்ஜினியருக்கு படித்துவிட்டு வேலைக்கு அலைந்து கொண்டிருப்பதாக சொல்லும். அவன் பெயர் பல இடத்தில் பலதாக இருக்கும். தொழிலும் இடத்துக்கு தக்கபடி மாறும். ராமுவாக இருக்கும்போது MBA படித்த பட்டதாரி, கேசவனாக மாறும்போது ஒரு தொழிலதிபரின் மகன். இப்படி பல ஏமாற்று வித்தைகள் செய்து கொண்டு போலீஸின் கண்காணிப்பிலே திரிகிறவன். உனக்கு எப்படி அம்மா அறிமுகமானான்? முகம் வெளுத்து போன விமலாவின் நெஞ்சு படப்படுத்தது. கால்கள் துவண்டு நடுநடுங்கி போய்விட்டாள். எனக்கு எவரையும் தெரியாது அப்பா. பாருங்கள், இந்த அம்மாவை நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து என்ன கலாட்டா பண்ணுறாங்க. கிரீச் என்று அலறினாள். நீங்கள் யாரம்மா என் வீட்டிலே புகுந்து கொண்டு என் மகளை இல்லாத கேள்வி கேட்கிறது? மரியாதையாக வெளியே போய்விடுங்க, இல்லாவிட்டால் பட்களை கடித்தபடி சீறினார் அப்பா தியாகேசன். எங்கள் வீட்டு பெண் மேலே நீங்கள் வீணா ஏதோ பழியை சுமத்த புறப்பட்டு வந்திருக்காப்புல இருக்கு. நாங்கள் உங்களுக்கு எந்த விதத்திலும் தீங்கு செய்த ஞாபகம் இல்லை. தயவு செய்து இந்த விளையாட்டை நிறுத்திவிட்டு நீங்கள் போங்கம்மா, மிகவும் தனிவான குரலில் சொன்னான் சோமு. எங்களுக்கு வேண்டிய பெண் மேலே நீங்கள் வீண் பழியை சுமத்தியிருப்பதாலே உண்மையை சொல்லி யார் குற்றவாளி என்பதை நிரூபிக்க வந்தேன். மஞ்சுளா மேலே உங்கள் தந்தை விமலா பழி சுமத்தினது அதுக்குள்ளே மறந்திருக்காதே. மறக்க முடியாதபடி இருக்கத்தானே உன் அப்பா போலீஸில் புகார் செய்திருக்கிறார். மஞ்சுளாவுக்கு நீங்கள் அப்படி என்ன உறவு பரிந்து கொண்டு பேச வந்திருக்கீங்க? ரொம்ப பழகி விட்டதாலே ஏற்பட்ட நெருக்கம். எல்லாத்தையும் விட அவளும் என்னை போல ஒரு பெண் என்கிற உறவு. கபடமற்ற அவள் மேலே வீண் பழி சுமத்திவிட்டு அவளை ரொம்ப அவமானப்படுத்தியிருக்கீங்க என்ற ஆத்திரம். அதனால் கேட்க வந்திருக்கிறேன். உங்கள் கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்ல தயாராக இல்லை. தியாகேசன் நிறைந்து கொண்டு சாரதாவை தள்ளிவிடுவது போல வேகமாக கையை நீட்டினார். அப்பா என்று அவருடைய கையை மகன் பிடித்து கொண்டான். வார்த்தை இருக்கும்போது வீணாக ஏன் கையை தொட்டு வயசான பெண்மணியை தள்ளி அனுப்பணும்? கீழே விழுந்து கை கால் காயம் செய்துவிட்டு பிறகு பெரிய வம்பு கொடுப்பாங்க. ஒன்றும் இல்லாத போதே பெரிய கதையோடு வந்திருக்காங்க. மகன் சமாதானப்படுத்திவிட்டு முன்னால் வந்தான். எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகிறது. சரி, ஏதோ சங்கதியை சொன்னீங்க. எங்கள் வீட்டு சமாச்சாரத்தில் நீங்கள் தலையிட்டு கொள்ள வேண்டாம். மஞ்சுளா உங்களுக்கு பழக்கப்பட்டவளாக இருக்கலாம். அவள் செய்த காரியத்தை பற்றி ஆராய்ந்து அறிய அப்பா இருக்கார் என்றான். அதை பற்றி போலீஸ் அறிந்து கொண்டு விட்டாங்க. மஞ்சுளா மேலே சுமத்தப்பட்ட பழியை நீக்கவும் உன் தங்கை செய்திருக்கிற அநியாயத்தை சொல்லவும் தான் வந்தேன். தம்பி, நான் நாசுக்கா சொல்லிவிட்டு போக வந்திருக்கிறேன். கேட்டு நடவடிக்கை எடுக்காவிட்டால் கொஞ்ச நேரத்திலே உங்களுக்கு காவல்துறை அதிகாரியிடமிருந்து அழைப்பு வரும். அங்கே விசாரிப்புக்காக வைக்கப்பட்டிருக்கும் குமார் என்கிற கேசவன் உங்கள் மகளை அடையாளம் காட்ட போகிறான். இவளுக்கும் தனக்கும் கொஞ்ச நாளாக சிநேகிதம். இவள்தான் பணத்தையும் நகையையும் களவாடி தன்னிடம் கொடுத்தாள் என்று சொல்ல போகிறான். அவன் இவளுக்கு தான் கடிதம் எழுதியிருந்தான். அதை அப்படியே சாமர்த்தியமாக உன் தங்கை மாற்றி மஞ்சுளா மேலே பழியை சுமத்தி விட்டாள். சோமு திகைத்து போனான். உண்மை அப்படி இருக்குமோ? வியப்பில் ஏற்பட்ட வேதனை மனதை 1000 ஈட்டிக்கொண்டு குத்தி குதறியது. எச்சிலை விழுங்கி கொண்டு தங்கையை குரோதமாக பார்த்தான். விமலா, இதுக்கு நீ என்ன சொல்ற? அதட்டினான். அத்தனையும் பொய் அண்ணா. இந்த வம்புக்காரை கிழவியை உள்ளே விட்டதே தப்பு. முதல்ல இவளை போக சொல்லுங்கள், கத்தினாள் தங்கை. நான் சொல்ல வந்ததை முடிச்சுட்டு வெளியே போயிடுறேன். இங்கே நான் விருந்து சாப்பிடவா வந்திருக்கிறேன்? ஏளனமாக சொன்ன சாரதா தியாகேசனை உற்று பார்த்தாள். நீங்கள் கொடுத்த போலீஸ் புகார் பேரில் இன்ஸ்பெக்டர் ரங்கன் விசாரணை செய்திருக்கிறார். மஞ்சுளா இதில் சம்பந்தப்பட்டதாலே அவளுக்கு நிலைமை தெரிய வேண்டியிருந்தது. உங்க வீட்டு நகையை எடுத்து கொடுத்தவள் விமலா. மஞ்சுளா இல்லைன்னு குமார் ஒப்பு கொண்டிருக்கிறான். உங்கள் மகள் ரொம்ப பெரிய திட்டம் போட்டிருந்தாள். ஆனால் அதுக்குள்ளே
அகப்பட்டு விட்டாள். வீட்டில் இருக்கும் நகைகள் பணம் எல்லாத்தோடும் குமாரோடு வெளிநடப்பு செய்து விடுவது என்று திட்டம். உங்களுக்கு எப்படி தெரியும்? அலறினார் தியாகேசன். குமாரின் திட்டம் அது. அதுபடி நடக்கும் உங்கள் மகள் ஒத்துக்கொண்டாள். காதல் செய்கிற விபரீதம் என்று வச்சுக்கோங்க. நகையை அவன் விற்ற இடம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. இப்போ போலீஸ் வசம் குமார் சிக்கி கொண்டான். அவனிடம் பணம் நகையை கொடுத்தவள் மஞ்சுளா இல்லை என்கிறதை தெளிவாக்கி கொள்ள இன்ஸ்பெக்டர் அவளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருந்தார். பேய்க்கு வாழ்க்கப்பட்டா புளிய மரம் ஏறணும் என்பாங்க. அதுபோல இந்த வீட்டிலே வாழ்க்கைப்பட்டதாலே காவல்துறை நிலையத்திலே போய் நிற்க வேண்டியிருந்தது. இன்ஸ்பெக்டர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல நேர்ந்தது. கூட நான் துணைக்கு போனதாலே எல்லா விவரமும் தெரிஞ்சது. உங்களுக்கு அழைப்பு வரும். உங்கள் நகை பத்திரமா திரும்ப கிடைக்கும். ஆனால் இதனால் பறி போன உங்கள் கௌரவம் திரும்ப கிடைக்குமா என்பது சந்தேகமே. அதே சமயம் தொலைபேசி கிணுகிணுத்தது. தியாகேசனை இன்ஸ்பெக்டர் ரங்கன் அழைத்தான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்களும் உங்கள் மகளும் காவல்துறை நிலையத்துக்கு வர வேண்டும். நகையை விற்றவன் அகப்பட்டு கொண்டான் என்றான். ஆத்திரத்தில் முகம் சிவந்தது. கண் நெருப்பாக்கி நெஞ்சு பதற கையை ஓங்கி கொண்டு வந்தார் தியாகேசன். ஒரே ஏட்டில் மகளை நெருங்கி அவளது கூந்தலை பற்றினார். பாவி பெண்ணே, பெரிய திருட்டு காரியம் செய்துவிட்டு என்ன மாதிரி நாடகமாடின என்று கத்தியபடி ஆவேசம் பிடித்தவர் அவளை குலுக்க, அப்பா என்னை விடுங்க ஐயோ என்று அவள் அலற, பின்பக்கம் வேலை செய்து கொண்டிருந்த வேலைக்காரி உள்ளே ஓடி வந்து எட்டி பார்க்க, அடுத்த வீட்டுக்காரி ஜன்னல் திரை வழியை திருட்டுத்தனமாக பார்க்க, எதிர் வீட்டுக்காரர் வாசலில் வந்து தமது வழுக்கை தலையை தடவி கொண்டு நிற்க, ஒரே ஒரு நிமிடத்தில் அந்த வீடு கிடுகிடுத்து போனது. அவர்களது மானம் தெருவு வரை வந்து நின்றது. வயசு வந்த பெண்ணை கை தொட்டு அடிப்பது ரொம்ப அநாகரிகம். காதலித்த ஒரு பெண் கல்யாணம் செய்துக்கிறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்கள் மருமகள் மஞ்சுளா உங்கள் மகனை விரும்பித்தானே கல்யாணம் செய்து கொண்டாள். ஆனால் ஒரு பெண்ணோ ஆணோ தன் வாழ்க்கை துணை தேடும்போது கொஞ்சம் எச்சரிக்கையோடு தான் நடக்கணும். காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லிக்கொண்டு குழியிலே விழக்கூடாது என்றபடி விமலாவை இழுத்து அணைத்து கொண்டு அவளது கண்ணீரை துடைத்து விட்டாள் சாரதா. நான் தெரியாமல் செய்து விட்டேன், இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் என்று குமரி அழுத விமலா வெட்கமும் துயரமும் தாளாது முகத்தை சாரதாவின் தோள் மீது பதித்து கொண்டாள். நீ அறியாத பொண்ணு, உணர்ச்சி வசப்பட்டு தவறான காரியத்திலே இறங்க போன. நல்ல வேலை இத்தோடு தப்பின. நீ மஞ்சுளா மேலே அபாண்டமாக பழியை சுமத்தினால் கூட அது உண்மை அல்ல என்கிறது சீக்கிரம் வெளிப்பட்டிருக்கும். விநாயகர் கோவில் அருகே நீ குமாரை தினசரி சந்தித்ததை ரொம்ப பேர் பார்த்திருக்காங்க. நான் விசாரித்தது போக உண்மை தெரிஞ்சது. இப்போ போலீஸ் விசாரிப்பின் போது அவர்கள் சொல்லிவிடுவார்கள். பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு விட்டது என்று நினைக்குமாம். அதுபோல் நம்ம யார் பார்க்க போறாங்கன்னு நீ நினைச்சி கண்மூடித்தனமான காரியத்தில் இறங்கின. சிலராவது பார்த்து கொண்டிருப்பாங்க என்று நீ நினைக்கலை. போகட்டும், இத்தோடு நீ பிழைச்ச, உன் அதிர்ஷ்டம் என்று படப்படுத்திவிட்டு நான் வரேன் என கிளம்பினாள். இடி விழுந்தாற்போல் திக்பிரமையுடன் செயலிட்டு நின்றார் தியாகேசன். மஞ்சுளாவின் பாவத்தை கொட்டி கொண்டதற்கு கை மேல் கூலி கிடைத்து விட்டது போல் இப்போது எத்தனை பெரிய சோதனை வந்துவிட்டது. போலீஸில் புகார் கொடுத்து மஞ்சுளாவின் மானத்தை வாங்க நினைத்ததற்கு சரியான பாடம். இப்போது அவர் மானம் சந்தி சிரிக்கப் போகிறது. வெற்றிலைப்பாக்கு கடை அருகே சுவரொட்டிகள் பல செய்தியை சொல்லும். பணக்காரர் மகள் மோசம் போனாள். காதலன் வேடம் போட்டு நகையையும் பணத்தையும் களவாடி சென்றான் குமார் என்ற வாலிபன். கல்லூரி பெண் காதல் என்று எண்ணி ஏமாந்து போனாள். தலைப்புகள் பார்க்கிறவர்களின் கண்ணை இழுக்க பத்திரிகையை வாங்கி படிக்கும் அவருடைய நண்பர்கள் நம்ப தியாகேசன் மகளை பற்றி போட்டியிருக்கே. விமலா வாய்ந்த காரியம் செய்தால் தியாகேசன் கொஞ்சம் கௌரவம் பிடிச்சவன். ஏழை வீட்டு பெண் மஞ்சுளா மருமகளா வந்துட்டான்னு ரொம்ப பாடாய்படுத்தினான். மகளுக்கு அதிகமாக செல்லம் கொடுத்தான். மருமகள் இவன் கொடுமையை சகிக்காது பிறந்த வீடு போய்விட்டாள். பெண் கள்ள காதலனோடு ஓட பார்த்தாள். ஆசாமியின் திமிரு நல்லா நொறுங்கி போச்சு என்று அவரை பற்றி பலவிதமான விமர்சனங்கள் பரவலாகி போகும். வெள்ளை வேட்டி ஜிப்பாவும் சருகி உத்திரியமுமாக சாயங்கால வேளையில் அமுத்தலாக உலாவி வரும் ஆனந்தத்தில் மண் விழுந்து விட்டது. அதை போறானே அவன்தான் தியாகேசன்.
அவனோட பெண் தான் வீட்டில் இருந்த பணத்தையும் நகையையும் திருடி கொண்டு காதலனிடம் கொடுத்து நகையை விற்க சொல்லி ஓட பார்த்தாள். யார் செய்த புண்ணியமோ அத்தோட போச்சு என்று காதுபட பேசுவார்கள். ஐயோ என்று கற்பனை விரித்த பல செய்திகளை எண்ணி புழுங்கி போனார். வேகமாக நடந்து கொண்டிருந்த சாரதாவின் பின்னால் ஓடினான் சோமு. அம்மா கொஞ்சம் நில்லுங்கள், மஞ்சுளா இப்போ எங்கே இருக்கா கெஞ்சினான் சோமு. சாரதா முறவளித்தாள். மஞ்சளா எங்கே இருப்பாள்? சந்தேகப்பட்டு உடனே அப்பா பேச்சை கேட்டு அவளை கொண்டு போய் பிறந்த வீட்டில் விட்டுட்டு வந்தீங்க. கணவனால் ஒதுக்கப்பட்டால் பிறந்த வீட்டிலே கூட ஒரு பெண்ணுக்கு மரியாதை கிடைக்காது என்பது உங்களுக்கு எங்கே புரிய போகிறது? சீரும் சிறப்புமாக இருந்தால் எல்லோரும் கொண்டாடுவாங்க. சீரழிஞ்சு போனால் பிறந்த வீட்டு கதவும் பெண்ணுக்கு சாத்தப்பட்டு விடும். மஞ்சுளாவின் அப்பாவுக்கு அவள் கணவனால் விரட்டப்பட்டு வந்தது பிடிக்கலை. பிறந்த வீட்டில் இடமில்லை, புகுந்த வீடு விரட்டுகிறது என்றால் ஒரு பெண் எங்கே போவாள்? சோமு உதட்டின் ஆவால் தடவி கொண்டு குற்ற உணர்வுடன் நின்றான். அவள் நடுவீதியில் நிற்பாள். என் கூட தங்கிக்கொள், உனக்கு வேலை கிடைச்சி சம்பாதிக்கிற திறமை வந்ததும் விடுதியில் இரு. பிறகு அவள் முடிக்கும் முன் பதைப்புடன் கேட்டான். உங்களோடு தான் இருக்காளா? அவளை நான் பார்த்து பேசணும். என்ன பேச போறீங்க? சாரதா அதட்டலாக கேட்டாள். என்னை மன்னிச்சுடு, தெரியாமல் உன்னை சந்தேகப்பட்டு விட்டேன்னு சொல்லி அவளை திரும்ப அழைத்து கொள்ளப் போகிறேன். அவள் வரமாட்டேன் என்று சொன்னால் அப்படி சொல்ல மாட்டாள். நாங்கள் ஒருவர் மேல் ஒருவர் அன்பு கொண்டு செய்து கொண்ட திருமணம் இது. அதனால்தான் உங்களுக்கு மனைவி மேல் சந்தேகம் வந்ததா? சாரதா ஏளனமாக சிரித்தாள். தெரியாமல் நடந்த அசம்பாவிதம் இது. எடுத்து சொன்னால் மஞ்சுளா புரிஞ்சுக்குவா. காதலிக்கிற போது காதலிக்கிறது, சந்தேகம் வந்தால் விரட்டுறது, மனம் மாறினால் கெஞ்சி கூத்தாடுறது. பெண் என்பவள் ஆண்கள் ஆட்டி வைக்கிறபடி ஆடுற பொம்மை. அப்படித்தானே உங்கள் நினைப்பு? மஞ்சுளா கிள்ளிக்கீரை இல்லை, படித்தவள். தானே சுதந்திரமாக ஒரு வேலை தேடிக்கொண்டு வாழ திறமையுடையவள். அதனாலே நீங்கள் வந்து மறுபடி கூப்பிட்டால் உடனே பெட்டியை தூக்கி கொண்டு உங்கள் பின்னாலே வருவாளா என்பது சந்தேகமே. அம்மா, நீங்கள் வயசிலும் அனுபவத்திலும் முதிர்ந்தவங்க. மஞ்சுளா மேலே அன்பு வச்சிருக்கிறீங்க, இப்போது ஆதரவு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் சொன்னால் முனிகினான் சோமு வேதனையுடன். நீங்கள் எந்த விதமான நிபந்தனையோடு அவளை திரும்ப அழைச்சிக்க பார்க்குறீங்க? சாரதா கடுமையாக கேட்டாள். நிபந்தனை ஒன்றும் கிடையாது. வீட்டுக்கு வா, நடந்ததை மறந்துடுன்னு மன்னிப்பு கேட்பேன், அவ்வளவுதான். அவள் உங்ககிட்ட ஒரு நிபந்தனை போட்டால் அவள் விருப்பம். என் தவறுக்காக அவள் போடும் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வேன். ஒரு பெண் பூக்ககத்திலே எல்லோரையும் அனுசரித்து கொண்டு பொறுப்புள்ள இல்லத்தரசியாக இருக்கணும், ஒத்துக்கிறேன். ஆனால் அது சாத்தியப்படாவிட்டால் அவள் கணவனோடு வெளியேறி தனி குடித்தனம் அமைத்து வாழ்வதில் தவறு இல்லையே. எல்லாம் ஒத்து வந்தால் கூட்டு குடித்தனம், இல்லாவிட்டால் தனி குடித்தனம்னு மாறிப்போச்சே. மஞ்சுளாவுக்கு மாமனாரின் அதிகப்படியான அதிகாரத்தை பொறுத்துக்க முடியலை, நாத்தனாரின் அசட்டை போக்கை ஏற்க முடியலை, கணவனின் கோழைத்தனத்தை நீடித்து ஒத்துக்கொள்ள முடியலை. மஞ்சுளா உங்ககிட்ட ரொம்ப பேசியிருக்கிறாள் போல இருக்கு. மனம் திறந்து உங்ககிட்ட பேச முடியலை. என்கிட்டே சொன்னாள். இனி அந்த வீட்டிலே அவள் வந்து உங்களோட வாழ முடியாத நிலையில் இருக்காள். அப்படின்னா? சோமு தடுமாறினான். ஒரு புழுவுக்கு கூட தன்னை மிதிக்கிறவனை கடிக்கணும்னு தோணும். சாகுவன் உடம்பை வளைச்சி கொண்டு முயன்று பார்க்கும் மஞ்சுளா புழு அல்ல, ஒரு பெண். தன்மானமும் சுய கௌரவமும் நிறைஞ்ச ஒரு பெண், புத்திசாலியான பெண். அவள் தொடர்ந்து மாமனார் காலடியில் மிதிப்பட, நாத்திக்கிட்ட அவமானப்பட தயாராக இல்லை. உனக்கு மனைவி வேணுமா, அப்பாவின் சொத்து வேணுமா என்று நீதான் சிந்தித்து முடிவெடுக்கணும். அவள் தன் வாழ்க்கையை பற்றி முடிவெடுத்து விட்டாள். என்ன முடிவெடுத்திருக்கா? சோமு கேட்டான். அவள் முடிவு உன்னுடைய தீர்மானத்திலே இருக்கு என்று கூறிவிட்டு விடைபெற்று கொண்டு நகர்ந்தாள் சாரதா. கொஞ்சம் நில்லுங்கள், முகவரியை கொடுக்காம போறீங்களே கேட்டுக்கொண்டு சோமு பின்னால் ஓடினான். சாரதா மேலே சிரித்து கொண்டு தன் கைப்பையில் இருந்த தன் முகவரி சீட்டை எடுத்து கொடுத்து விட்டு நகர்ந்தாள்.